ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு தி செஷன். ஸோ ஸ்டாட்டிக் ஜிகே பயிற்சியில் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு முக்கியமான டாபிக்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு யுனெஸ்கோவோட இன்டான்ஜிபிள் ஹெரிட்டேஜ் சைட்ஸ், ஓகே, இன்டான்ஜிபிள் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் சைட்ஸ் அப்படிங்கிற சில முக்கியமான லிஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரிலேட்டடாகவும் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. சரியா? எல்லாரும் யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்ஸ் கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி இது வந்துட்டு கல்ச்சுரல் ரிலேட்டடாக ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை வந்துட்டு இந்த லிஸ்ட்டுக்கு கீழே கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ அது என்னென்ன பார்க்கலாம். 2008ல வந்துட்டு ராம் லீலா, ஓகே, இது வந்து சைட்ஸ் கிடையாது. ஆக்சுவலா வந்து இங்க நம்மளோட டான்ஸா இருக்கலாம், ஓகே, நம்மளோட கல்ச்சர் ரிலேட்டடா எதுனாலும் இருக்கலாம். ஓகே, நீங்க அந்த அதுக்குன்னு கூட ஒரு வெப்சைட் வச்சிருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்தியாவோட யுனெஸ்கோ கல்ச்சுரல் சைட்ஸ்ல என்னென்ன லிஸ்ட்லாம் இருக்குது அப்படிங்கறத நம்ம வெப்சைட்ல கூட போய் பார்க்கலாம். யுனெஸ்கோ அப்படிங்கிற இதுல யுனெஸ்கோ கீழே போனீங்கன்னா அதுல நிறைய டிஃப்ரெண்ட் இதுல வந்துட்டு அவங்க ரெகக்னைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதுல கூட நீங்க பார்க்கலாம். ஓகேவா? ஸோ கல்ச்சுரல் ரைட்ஸ்னா ஒன்றும் இல்லை, அது வந்துட்டு நம்மளோட ஹிஸ்டாரிக் மொனுமெண்ட்ஸா இருக்கலாம், அல்லது கல்ச்சுரல் ரிலேட்டடா எதுனாலும், நம்மளோட ஃபோக் டான்சர்ஸ், நம்மளோட ட்ரெடிஷன்ஸ், கஸ்டம்ஸ் எதுனாலும் இருக்கலாம். அது அதுல வந்துட்டு அதை இன்னும் அதை வந்துட்டு எப்படி சொல்றது, அதை பாதுகாக்கிற விதமா தான் இந்த யுனெஸ்கோ ரெகக்னைஸ் பண்ணிருப்பாங்க. சரியா? ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்படின்னா என்னங்கிறது தெரியணும், என்னென்ன இதெல்லாம் இருக்குது அப்படிங்கறது பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ராம் லீலா. ஓகே, ராம் லீலா அப்படிங்கிறது வந்துட்டு ட்ரெடிஷனல் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ராமாயணா. ஓகே, ராமாயணத்துல வரக்கூடிய ஒரு ஆர்ட், ஓகேவா, ஒரு கலை ரிலேட்டடா இது வந்து இது 2008ல தான் வந்துட்டு ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் ஆஃப் வேதிக் சாண்டிங். ஸோ நம்ம மந்திராஸ்ல சொல்றோம்ல, ஸ்லோகாஸ், அப்புறம் நிறைய மந்திரம்லாம் சாண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே வேதத்துல இருந்து தான் எடுக்கப்பட்டதுன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சரியா? ரிக்வேதா, யஜுர்வேதா அந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அங்க இருந்து தான் நமக்கு இந்த மந்த்ராஸ்லாம் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ இதையும் ஒரு கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் தான் எடுத்திருக்காங்க. ஓகேவா? இன்டான்ஜிபிள் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் இதா வந்துட்டு அந்த லிஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து கூடியாட்டம் அப்படிங்கிறது வந்துட்டு சான்ஸ்கிரிட் தியேட்டர் ஃப்ரம் கேரளா, ரெனோன்டு ஃபார் ஐ எக்ஸ்பிரஷன் அண்ட் கெஸ்டர்ஸ். ஓகேவா? கண்ணை வச்சு எக்ஸ்பிரஸ் பண்ற இதுல. ஓகே, இது வந்து எங்க இருந்து, எந்த ஸ்டேட்டோடதுன்னு பாத்தீங்கன்னா கேரளாவோடது. ராம்லீலா, வேதிக் சாண்டிங் இது பொதுவா ராமாயணம்னா ராம்லீலா, வேதாஸ்ல இருந்து நமக்கு வேதிக் சாண்டிங் இது ரிலேட்டடா வந்துடும். கேரளா அப்படிங்கிறது கூடியாட்டம் அப்படிங்கிற ஒரு ஒரு தியேட்டர் ஆர்ட். ஓகேவா? கண்ணு ரிலேட்டடா எக்ஸ்பிரஸ் பண்ற ரிலேட்டடா ஒரு ஆர்டிஸ்டிக் டிராமட்டிக் ஆர்டிஸ்ட் அந்த ரிலேட்டடா வரும். ஓகே, அடுத்து ரம்மன் அப்படிங்கிறது வந்துட்டு ஹிமாலயாஸ், கார்வால் ஹிமாலயாஸ் சைடு நடக்கக்கூடிய ஒரு ரிச்சுவல், ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி. ஓகேவா? ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல்னு சொல்றாங்க. இதை 2009ல ரெகனைஸ் பண்ணிருப்பாங்க. மத்த மூணும் 2008. அண்ட் இந்த ரம்மன் அப்படிங்கறது வந்துட்டு 2009ல ரிலிஜியஸ் இன்டான்ஜிபிள் ஹெரிட்டேஜ் சைட்டா, ஹெரிட்டேஜ் இதா பாரம்பரியமா லிஸ்ட்ல இடம் பெற்றிருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் முடியெட்டு அப்படிங்கிறதும் ஒரு டான்ஸ் ரிலேட்டட் தான். டிராமா பிளஸ் டான்ஸ் ரெண்டும் கலந்து இருக்கும். இதுவும் தியேட்டர் ஆர்ட். ஸோ இது ஃப்ரம் கேரளா தான். ஓகே, முடியெட்டு, கூடியாட்டம் ரெண்டுமே கேரளா தான். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இது வந்து 2010ல ரெகக்னைஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் கல்பேலியா அப்படிங்கிற டான்ஸ் வந்துட்டு ராஜஸ்தானோடது, ராஜஸ்தானோட ஃபோக் டான்ஸ். அதுக்கும் கல்பேலியா சாங்ஸும் இருக்கு, டான்ஸும் இருக்கு. ஸோ இது வந்து 2010ல இடம் பெற்றிருக்கு. அப்புறம் சவு டான்ஸ். சவு வந்துட்டு 9th கிளாசிக்கல் டான்ஸா கூட பாக்குறாங்க. ஓகேவா? நம்மளோட மினிஸ்ட்ரி படி 9th கிளாசிக்கல் டான்ஸ் எதுன்னு கேட்டா சவு அப்படின்னு வரும். அது வந்துட்டு ஈஸ்டர்ன் இந்தியானா நம்ம ஒடிசா, வெஸ்ட் பெங்கால் அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். சவு அப்படிங்கிறது ஒடிசா, ஜார்க்கண்ட், பீகார் இந்த மூணுலயுமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சவு இருக்கும். ஓகேவா? ஒடிசா, ஜார்க்கண்ட், பீகார் மூணுமே. ஓகே, அதுதான் ஈஸ்ட் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. தெரிஞ்சுக்கோங்க. 2010 வரும். ஓகே, அடுத்து புத்திஸ்ட் சாண்டிங்ஸ் ஆஃப் லடாக். லடாக்ல புத்திஸ்ட்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் சாக்ரெட் டெஸ்ட்லாம் இருக்கு. நம்மளுக்கு ராமாயணம், அப்புறம் வேதாஸ் மாதிரி. ஸோ அவங்களோட இதையுமே இந்த லிஸ்ட்ல சேர்த்திருக்காங்க. ஓகேவா? அடுத்து சங்கீர்த்தனா அப்படிங்கிறது வந்துட்டு மணிப்பூரோட ரிலேட்டடா. ஓகே, அவங்களோட பாட்டு, டான்ஸ் அண்ட் அவங்க வந்து ட்ரம்ஸ் இசை. இப்ப நம்ம கேரளால எப்படி ட்ரம்ஸ் இருக்கு, அதே மாதிரி மணிப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் ட்ரம்மிங், சிங்கிங் அண்ட் டான்சிங் கொடுத்துருக்காங்க. அது வந்து 2013ல ரெகனைஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜாண்டியாலா குரு. ஓகே, தாத்தெராஸ் ஆஃப் ஜாண்டியாலா குரு அப்படிங்கிறது வந்துட்டு இது கலை.
ஓகேவா? ஒரு ஒரு டைப் ஆஃப் பஞ்சாப்ல ஒரு டைப் ஆஃப் பிராஸ் அண்ட் காப்பர் வச்சு, பிராஸ், காப்பர், ஓகே, இந்த மாதிரியான பொருட்கள வச்சு யுட்டென்சில்ஸ் மேக் பண்ணக்கூடிய கலை. ஓகேவா? இதுக்கு இந்த இன்டான்ஜிபிள் கல்ச்சுரல் ஹெரிடேஜ் இதுக்கு கீழ வந்து டான்ஸ் வருது. அப்புறம் இந்த வேதிக் சாண்டிங்ஸ் வருது. ஓகே. அது போக இந்த மாதிரியான கிராஃப்ட்ஸும் வருது. ஹேண்ட் கிராஃப்ட்ஸ்லாம் கையால கைவினை பொருட்கள் அந்த மாரிலாம் செய்வாங்கல்ல, அதுவுமே இதுக்கு கீழ தான் வருது. ஓகே. ஸோ ஓவராலா ஒட்டுமொத்தமா எல்லா கலைகளையுமே இதுக்குள்ள போட்டுறலாம். 63 கலைகள்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோமா? அது மாரி தான். அப்ப யோகாவுமே இதுல சேர்த்திருக்காங்க 2016ல இருந்து. ஓகேவா? யோகாவ இன்டர்நேஷனல் லெவல்ல ரெகக்னைஸ் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம், ஓகே, இந்த டைம்ல தானே வந்திருக்கும். ஸோ இன்டர்நேஷனல் யோகா டேலாம் வந்துட்டு நம்ம இதுக்கப்புறம் தான் கொண்டாட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இன்டர்நேஷனலி ரினவுண்ட் ஏன்ஷியன்ட் பிசிக்கல் ஆர்ட் ஆஃப் இந்தியா. யோகாவ என்ன சொல்றாங்க? ஏன்ஷியன்ட் பிசிக்கல் ஆர்ட்ன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நவ்ரோஸ். நவ்ரோஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்சி நியூ இயர். ஓகேவா? பார்சி நியூ இயர். பார்சி மக்கள் கொண்டாடக்கூடிய நியூ இயர். ரொம்ப ரொம்ப முக்கியம். இது அடிக்கடி இது லாஸ்ட் டைம் எம்டிஎஸ்ல எல்லாம் இது கேட்டிருக்காங்க. ஸோ இது 2016ல. ஓகேவா? யோகா எப்போ கல்ச்சுரல் ஹெரிடேஜ் இதா அறிவிக்கப்பட்டிருக்குன்னா 2016ல இருந்து. நவ்ரோஸும் 2016. கும்பமேளா ஃபெஸ்டிவல், ஃபேமஸ் ஃபெஸ்டிவல் எல்லாருக்கும் தெரியும். ஹரித்வார், உஜ்ஜைன் அண்ட் நாசிக். ஓகே, யூபில இந்த பிளேசஸ்ல எல்லாம் நடக்கும். இது வந்துட்டு பிரயாக்ராஜ்ல வந்து பிரயாக்ராஜ்னா என்ன? 3 ஆறுகள் சேரக்கூடிய சங்கமிக்கக்கூடிய இடம். ஓகேவா? யமுனா, கங்கா, அப்புறம் சரஸ்வதி. ஸோ அதுதான் பிரயாக்ராஜ்னு சொல்லுவாங்க. அங்கதான் வந்து உலகத்திலேயே லார்ஜஸ்ட் ஸ்பிரிச்சுவல் காங்கிரிகேஷன். காங்கிரிகேஷன் அந்த கூட்டம். ஓகேவா? பக்தர்கள் கூட்டம்னு சொல்லலாம் காங்கிரிகேஷன். ஓகே, இப்போ கிறிஸ்டியானிட்டில கூட இருக்கு காங்கிரிகேஷன். ஸோ அவ்வளோ மக்கள் வந்து இதுக்கு லட்சக்கணக்கான மக்கள் இதுல வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஓகேவா? இது பிரயாக்ராஜ் மட்டும் இல்லாம ஹரித்வார், உஜ்ஜைன், நாசிக் இங்கேயுமே நடக்கும். ஓகேவா? ஸோ ஓவராலா இந்த கங்கா ஃப்ளோ ஆகுற பிளேசஸ்ல எல்லாம் வரும். அடுத்து துர்கா பூஜா. கும்பமேளா அது கூட அதுக்கப்புறமா துர்கா பூஜாவையும் இது பண்ணிருக்காங்க. இது வந்துட்டு ஆனுவல் ஃபெஸ்டிவல் இன் ஹானர் ஆஃப் மதர் காடஸ் துர்கா விச் டெபிக்ட்ஸ் a வண்டர்ஃபுல் காம்பினேஷன் ஆஃப் ரிலிஜியன் அண்ட் ஆர்ட். ஓகேவா? இந்த துர்கா பூஜால போத் ரிலிஜியனையும் எடுத்துக்கிறாங்க, அதே மாதிரி ஆர்ட்டும் இதுக்குள்ள கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ 2021ல இருந்து அதுவும் இந்த லிஸ்ட்ல இடம்பெற்றிருக்கு. அதுக்கப்புறம் ரீசெண்டா எது இடம்பெற்றிருக்குன்னா கார்பா. கார்பா அப்படிங்கிறது குஜராத்தி டான்ஸ். ஓகேவா? குஜராத்தி டான்ஸ் கார்பா. இது வந்துட்டு லேம்ப் வச்சு, ஓகே, நடுவுல லேம்ப் வச்சுட்டு அதை சுத்தி டான்ஸ் பண்ற மாதிரி வரும். ஓகே, கார்பா குஜராத். ஸோ இதுல நான் ஒரு 10-12 கிட்ட கொடுத்துருக்கேன். இது எல்லாமே கண்டிப்பா படிக்கணும். இதுல இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் உங்களுக்கு மாத்தி மாத்தி வந்துட்டே தான் இருக்கும். ஓகேவா? கண்டிப்பா வரும். நவ்ரோஸ் வரும், கார்பா, அப்புறம் நம்ம இந்த கல்பேலியா, சவுலே 3 டைப் இருக்கு. ஸோ அந்த அந்த அதெல்லாம் பத்தி நான் வந்து ஆல்ரெடி கிளாசிக்கல் டான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோல எடுத்திருப்பேன். அதுல கூட 3 டைப், ஒடிசால எப்படி இருக்கும், அப்புறம் ஜார்க்கண்ட்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருப்பேன். ஸோ கண்டிப்பா அதெல்லாம் பாத்துக்கோங்க. இதுல இருந்து தான் முக்கியமான டான்ஸ்ல இருந்து தான் ஃபோக் டான்ஸ் தான் மாத்தி மாத்தி வந்துட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் பேசிக்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எதெல்லாம் முக்கியம். இந்த ஃபோக் டான்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. அதுல எதெல்லாம் ரிப்பீட்டடா கேக்குறாங்கிறத பாத்துக்கோங்க. ஓகேவா? இதுல இருக்கக்கூடியதுல எல்லாமே கட்டாயம் உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா கொஞ்சம் பெருசா எடுத்து வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட்ன்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரொம்ப இருக்காது. இந்த லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸ் கவர் பண்ணலான்னு பார்த்தேன். பாத்தீங்கன்னா ஒரு 10-12 இருக்கு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். ஓகேவா? டெய்லி தானே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்போ 2-3 ஒரு 5-5 பார்க்கலாம். இது போக இன்னும் ஸ்போர்ட்ஸ்க்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள எடுத்து வச்சிருக்கேன். சரியா? நம்ம ஒரே வீடியோல நிறைய பார்க்க முடியாதனால 5-5 பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கண்ட்ரியோட ஃபர்ஸ்ட் ஹைடெக் ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் சென்டர் வந்துட்டு திவ்யாங்யான். ஓகே, ஃபார் திவ்யா ஞான் அப்படின்னா திவ்ய ஞானம். ஓகே, ஹைடெக் ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் சென்டர்னா ஞானம் கொடுக்கக்கூடிய ஒரு சென்டர். ஓகே, அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம் ட்ரைனிங் சென்டர். இது வந்துட்டு முன்னாடி ஃபார்மர் பிரைம் மினிஸ்டரான அடல் பிகாரி வாஜ்பாயோட பேர்ல அழைக்கப்படுது. ஓகேவா? ஹைடெக் ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் சென்டரை இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹைடெக் ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் சென்டர் வந்துட்டு குவாலியர் மத்திய பிரதேஷ்ல நிறுவிருக்காங்க. அதுக்கு பேர் வந்துட்டு என்ன வச்சிருக்காங்க? அடல் பிகாரி அவர்களோட பேரை வச்சிருக்காங்க. ஓகேவா? வாஜ்பாயோட பேர் வச்சிருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஹைதராபாத்ல இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சோலார் ரூஃபிங் சைக்கிளிங் ட்ராக்கும் இனாகிரேட் பண்ணிருக்காங்க. சோலார் ரூஃப் சைக்கிளிங் ட்ராக். ஓகேவா? சோலார் ரூஃப் சைக்கிளிங் ட்ராக் நிறுவிருக்காங்க. அண்ட் இது வந்துட்டு என்னன்னா innovative track named Healthway is the second of its kind globally. ஓகே, இது ஹைதராபாத்ல இருக்குங்கிறது மட்டுமா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து போபால் மகிழா தனா.
ஓகே, லொகேட்டட் இன் சிட்டி ஆஃப் போபால். மத்திய பிரதேஷ் இஸ் த ஃபர்ஸ்ட் உமன்ஸ். ஓகே, மகிழா தனா, மகிழாங்கிறது உமனை சொல்றது. மகிழா தனா அப்படிங்கிறது மத்திய பிரதேஷோட ஃபர்ஸ்ட் உமன் போலீஸ் ஸ்டேஷன் இன் இந்தியா டு பி ஐஎஸ்ஓ சர்டிஃபைடு. ஐஎஸ்ஓ சர்டிஃபை பண்ணப்பட்ட உமன் போலீஸ் ஸ்டேஷனா, அதனாலதான் போபால் மகிழா தனா அப்படிங்கிறது. ஓகே, அந்த போலீஸ் ஸ்டேஷன் எங்க லொகேட் பண்ணப்பட்டிருக்கு? போபால் மத்திய பிரதேஷ்ல லொகேட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த போலீஸ் ஸ்டேஷன் பேர் இது. ஓகேவா, போபால் மகிழா தனா அப்படிங்கிறது. ஓகே, அக்டோபர் 2023 இந்த ரெகக்னைசேஷன் பெற்றிருக்கு. ஐஎஸ்ஓ சர்டிஃபை பண்ணப்பட்ட முதல் போலீஸ் ஸ்டேஷன் இதுதான், பெண்கள் போலீஸ் ஸ்டேஷன் இதுதான். அதுக்கப்புறம் இந்தியாவோட, இது ரொம்ப ரொம்ப முக்கியம், கேட்கலாம். இந்த மாதிரி லிக்விட் நானோ, இது மாதிரி சயின்டிபிக் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடாகவும் உங்களுக்கு கேட்கலாம். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லிக்விட் நானோ டை அமோனியா பாஸ்பேட் பிளான்ட் வந்துட்டு எங்க நிறுவிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அகமதாபாத் கலோல் ஹைவேல நிறுவிருக்காங்க. அகமதாபாத்ல உள்ள கலோல் ஹைவேல நிறுவிருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்மர் ஃபெர்டிலைசர்ஸ். ஓகே, இது மேபி அந்த நம்ம ஆல்ரெடி ரீசெண்டா கூட பார்த்தோம். ஸோ அந்த ஃபெர்டிலைசர்ஸ் ரிலேட்டடா. ஓகே, அது இந்தியன் ஃபார்மர் ஃபெர்டிலைசர் கோஆபரேட்டிவ் லிமிடெட் இஃப்கோ, இவங்க தான் இந்த இந்தியாவோட முதல் லிக்யூட் நானோ டை அமோனியா பாஸ்பேட் பிளான்ட்டை நிறுவிருக்காங்க. டிஏபி அப்படிங்கிறது டை அமோனியா பாஸ்பேட். ஓகே, நம்ம யூரியா அந்த மாதிரி உரங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். டிஏபியும் ஒரு உரம் தான், யூரியா மாதிரி. ஸோ இதோட லிக்யூட் பிளான்ட், லிக்யூட் டைப்ல இருக்கக்கூடிய உருவாக்குறதுக்கான பிளான்ட் வந்துட்டு அகமதாபாத்ல நிறுவிருக்காங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இஃப்கோ நிறுவிருப்பாங்க. அதை இனாகிரேட் பண்ணி விட்டது அமித்ஷா. அடுத்து பாத்தீங்கன்னா சர்பானந்த சோனாவால் வந்துட்டு கோஸ்டா செரீனா அப்படிங்கிற ஒரு விஷயத்த லான்ச் பண்ணிருக்காங்க. இது என்னன்னா க்ரூஸ் லைனர் ஹெரால்டிங் அண்ட் நியூ எரா இன் க்ரூசிங் அண்ட் டூரிசம். ஸோ இது வந்துட்டு இது க்ரூஸ் ரிலேட்டடா, கப்பல்ல வந்துட்டு டூர் மாதிரி டிராவல் பண்ணுவாங்க பாத்துப்பீங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகே, இதுதான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் க்ரூஸ் லைனரும் இதுதான். ஓகே, இந்தியாவில நம்ம க்ரூஸ் வழியாவே இன்டர்நேஷனல் டிராவல் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் லான்ச் பண்ணிருக்காங்க. டூரிசம் ரிலேட்டடா வருது. ஸோ இந்த 5 பார்க்கலாம். பேலன்ஸ் இருக்கிறதும் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கலாம். நான் ஒரே நாள்ல பார்க்க முடியாது. அடுத்து வந்துட்டு என்ன பாத்தீங்கன்னா ரீசெண்டா இருக்கக்கூடிய டோர்னமெண்ட்ஸ். ஓகே, இந்த 2024 நடந்த முக்கியமான டோர்னமெண்ட்ஸ் நம்ம இந்தியா ரிலேட்டடையும் தாண்டி ஓவராலா வேர்ல்டுல பார்க்கும்போது இந்த கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் பொறுத்த வரைக்கும் கிராண்ட் ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப முக்கியம். கிராண்ட் ஸ்லாம்ல இருக்கக்கூடியது A to Z படிச்சுக்கோங்க. வின்னர்ஸ் யாருங்கிறத கம்ப்ளீட்டா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி கிராண்ட் ஸ்லாம் இல்லாம இந்த இட்டாலியன் ஓப்பன், மட்ரிட் ஓப்பன், மியாமி ஓப்பன்லாம் நிறைய இருக்கு. ஸோ அதுல யார் யார் வின்னுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இட்டாலியன் ஓப்பன், மட்ரிட் ஓப்பன்ல எல்லாம் கொஞ்சம் ஈகா ஸ்விட்டிக் அப்படிங்கிறவங்க தான் வின் பண்ணிருப்பாங்க. இட்டாலியன் ஓப்பன்லயும் மட்ரிட் ஓப்பன்லயும். உமன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஈகா ஸ்விட்டிக். மென்ஸ் சிங்கிள்ல பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் ஸ்வெரிவ். ஓகேவா, அலெக்சாண்டர் ஸ்வெரிவ் ஜெர்மனியை சார்ந்தவங்க. இந்த ஈகா ஸ்விட்டிக் போலாண்டு சார்ந்தவங்க. அப்புறம் மட்ரிட் ஓப்பன்ல பாத்தீங்கன்னா மென்ஸ் சிங்கிள் வந்துட்டு ஆண்ட்ரேவ் ருப்லேவ் அப்படிங்கிறவங்க தான் வின் பண்ணிருக்காங்க. ரஷ்யாவை சேர்ந்த ஆண்ட்ரேவ் ருப்லேவ் தான் வின் பண்ணிருக்காங்க. ஸோ மட்ரிட் ஓப்பன், இட்டாலியன் ஓப்பன். அப்புறம் மியாமி ஓப்பன் அப்படிங்கிறது பாருங்க, இது வந்துட்டு மென்ஸ்க்கு மட்டும்தான். ஓகே, இது இல்ல, மாண்டோ கார்லோ தான் மென்ஸ்க்கு மட்டும் இருக்கும். இது மென்ஸ் அண்ட் உமன். ஓகே, இதுல மென் சிங்கிள் யார் வின் பண்ணிருக்கா? ஜானிக் சினர், இட்டாலியை சேர்ந்த ஜானிக் சினர் வின் பண்ணிருக்காங்க. உமன் சிங்கிள்ஸ்ல வந்து யூஎஸ்ஏ சேர்ந்த டேனியலி கொலின்ஸ் அப்படிங்கிறவங்க வின் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுல ரொம்ப முக்கியம் மென்ஸ் டபுள்ஸ்ல நம்ம இந்தியாவை சேர்ந்த ரோகன் போப்பண்ணா, எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்த மேத்யூ எப்டன், இவங்க 2 பேரும் சேர்ந்து மென்ஸ் டபுள்ஸ் வின் பண்ணிருக்காங்க. உமன்ஸ் டபுள்ஸ்ல பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏ சேர்ந்த சோஃபியா கெனின் அண்ட் யூஎஸ்ஏ சேர்ந்த பெத்தனி மார்டெக் சான்ஸ் அப்படிங்கிறவங்க வின் பண்ணிருக்காங்க. ஓகேவா, ஸோ யார் யாரெல்லாம் வின் பண்ணிருக்காங்க ஜஸ்ட் ஒரு தடவை கோத்ரூ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மாண்டே கார்லோ மாஸ்டர்ஸ் அப்படிங்கிறது மென்ஸ் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியது. ஓகேவா, மென் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியது. இதுல பாத்தீங்கன்னா யார் வின் பண்ணிருப்பாங்க? ஸ்டெஃபனோஸ் சிட்சிபாஸ் வந்துட்டு வின் பண்ணிருப்பாங்க. யாரு தோக்கடிச்சு? காஸ்பர் ரூட தோக்கடிச்சு சிட்சிபாஸ் வந்துட்டு வின் பண்ணிருப்பாங்க. இது மாண்டே கார்லோ மாஸ்டர்ஸ், மேல் மட்டும் விளையாடக்கூடியது. அடுத்து லாரியஸ் வேர்ல்டு ஸ்போர்ட்ஸ் அவார்டு. இந்த டென்னிஸ் ரிலேட்டடா லாரியஸ் வேர்ல்டு ஸ்போர்ட்ஸ் அவார்டு யார் வின் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மேன் ஆஃப் இயர் வந்துட்டு நோவாக் ஜோகோவிச். அப்புறம் ஸ்போர்ட்ஸ் உமன் ஆஃப் தி இயர் வந்துட்டு ஐத்தானா பொன்மாத்தி. ஓகே, ஐத்தானா பொன்மாத்தி இவங்க ஸ்பெயினை சார்ந்தவங்க, இவங்க செர்பியா சார்ந்தவங்க. அதுக்கப்புறம் நம்ம சுமித் நாகல் அப்படிங்கிற நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு டென்னிஸ் பிளேயர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வின் அ மாண்டே கார்லோ மாஸ்டர்ஸ் மேட்ச். ஓகேவா, மேட்ச்ல பார்ட்டிசிபேட் பண்றது ஒரு இதோ, முத ஒரு மேட்ச்ல பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த மேட்ச்ல
நாட் திஸ் டைட்டில் வேற, அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு மேட்ச் வின் பண்றதே பெருசு. ஸோ அதுல சுமித் நாகல் அப்படிங்கிற இந்தியன் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஒரு மேட்ச் வின் பண்ணி வின் அ மேட்ச் அப்படிதான் கொடுத்தாங்க. ஓகே, அடுத்து வந்துட்டு இன்னைக்கான ஸ்கீம் பாத்தீங்கன்னா IIPDF ஸ்கீம். ஓகேவா, IIPDF அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். இது என்ன, இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் ஃபண்ட் ஸ்கீம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் ஃபண்ட் ஸ்கீம். ஓகேவா. ஸோ இது எதுக்காக, இது ஏன் இப்போ கரண்ட்ல நியூஸ்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன நோட்டிஃபை பண்ணிருக்காங்கன்னா, இந்த IIPDF இதோட ஸ்கீம் இருக்குல்ல, இதுக்கு ஃபைனான்சியல் சப்போர்ட் கொடுக்க போறதா இது பண்ணிருக்காங்க. ஃபார் ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் PPP அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது, எக்கனாமிலே ஒரு முக்கியமான ஒரு ஃபுல் ஃபார்மா இருக்கும். பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். பப்ளிக் அப்படிங்கிறது கவர்மெண்ட், பிரைவேட் அப்படிங்கிறது நம்ம பிரைவேட் கம்பெனி சொல்லலாம். பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் ப்ராஜெக்ட்ஸ். ஓகேவா. ஸோ இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றதுக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த PPP ப்ராஜெக்ட்ஸுக்கு ஃபைனான்சியல் சப்போர்ட் கொடுக்க போறாங்க. ஓகேவா. அதோட ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு தேவைப்படக்கூடிய ஃபைனான்சியல் சப்போர்ட்டை யாரு கொடுக்க போறாங்க, இந்தியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் ஃபண்ட்ஸ் கீழமா கொடுக்க போறாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் கொடுக்க போறாங்க. ஓகேவா. அண்ட் இது வந்து இந்த IIPDF வந்துட்டு முன்னாடியே செட் பண்ணிட்டாங்க. 2007 செட் பண்ணப்பட்டது. இப்போ அதுக்கான ஃபண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுனால அதோட நியூஸ் கொடுக்குறாங்க. சரியா, பட்ஜெட் எல்லாம் ரிலீஸ் பண்ணும்போது இதை பத்தி சொல்லுவாங்க. அண்ட் சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம், இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே கொண்டு வந்திருக்காங்க. இது சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். இதுக்காக எவ்வளவு அவுட்லே கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 150 crore. ஓகேவா. ஃபார் த பீரியட் ஆஃப் 3 years 2022 to 3 அண்ட் 2022 இருந்து 2025 வரைக்கும் ஒரு 5 வருஷத்துக்கு 150 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அண்ட் ஸ்பான்சரிங் அத்தாரிட்டிஸ் வந்துட்டு இந்த டெவலப்மெண்ட். ஓகே, இதுல 75% கவர்மெண்ட் அண்ட் பேலன்ஸ் 30% பிரைவேட் அந்த மாதிரி எல்லாம் வரும். சரியா, அந்த பெர்சன்டேஜ் சரியா தெரியல, பட் இந்த மாதிரி தான் பார்ட்னர்ஷிப் போடுவாங்க. பப்ளிக் பிரைவேட் அப்படின்னாலே 50-50 கவர்மெண்ட் கொடுக்காது. 60-40 70-30 அந்த மாதிரி தான் வரும். ஓகேவா. அது கூட பார்த்தேன், உங்களுக்கு இதை பத்தி கொஞ்சம் படிக்கும் போது தெரிஞ்சிச்சு. இங்க பாருங்க, 75% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் கொடுக்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லாம லோன் கொடுக்குறாங்க. பேலன்ஸ் 25% வந்து கோஃபண்ட் பண்றாங்க. ஓகேவா, பை த ஸ்பான்சரிங் அத்தாரிட்டி. அதாவது கவர்மெண்ட் ஸ்பான்சரிங் அத்தாரிட்டினா அந்த பிரைவேட் கம்பெனி வந்துட்டு 25% ஃபுல்லாவே அவங்க தான் கொடுக்குறாங்க. 75% கவர்மெண்ட் கொடுக்குது, ஆனா லோன் இல்லாம. ஓகே, இந்த மாதிரி கொடுக்குறாங்க. வேற வந்துட்டு வேற இந்த PPP பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பேலன்ஸ் இருக்கிறத டீடைலா முடிச்சுக்கலாம். PPP இதை அதுக்கப்புறம் பார்க்கலாம். PPPல என்னென்ன எக்கனாமி ரிலேட்டடா அது என்னென்ன படிக்கணுங்கிறது அது கொடுத்துருக்கேன். ஸோ இங்க பாருங்க, இந்த ஸ்பான்சரிங் அத்தாரிட்டி வந்துட்டு கிரியேட் அண்ட் எம்பவர் a PPP செல் டு அண்டர்டேக் PPP ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ். ஸோ இந்த ஸ்பான்சரிங் அத்தாரிட்டி தான் வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் எடுத்து பண்ணுவாங்க. அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றாங்க. ஸோ நமக்கு என்ன தேவை, IIPDF ஓட ஃபுல் ஃபார்ம். அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன, இந்தியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் ஃபண்ட் ஸ்கீம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டது, 2007 ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. இது ஸ்டேட் கவர்மெண்டா சென்ட்ரல் கவர்மெண்டா, இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் தான். ஓகே, இது வந்து என்ன மினிஸ்ட்ரிக்கு கீழே வரும், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ். என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வரும் பர்டிகுலரானா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ். ஓகே, இது எதுக்காக, இதோட எய்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா பினான்சியல் சப்போர்ட் ப்ரொவைட் பண்றதுக்காக. சிம்பிள், இவ்வளோ வச்சா போதும். பட் இந்த PPP பத்தி சொன்னேன்ல, இந்த PPP பத்தி நீங்க வந்துட்டு அது ரிலேட்டடா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. அது ரிலேட்டடா சில டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கு. PPP அப்படிங்கிறதுக்கு பார்த்தோம், பிரைவேட் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்னு பார்த்தோம். அதே மாதிரி PPPக்கு கீழே நிறைய வரும். பில்ட் ஆப்ரேட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஒரு இது இருக்கு. அப்புறம் பில்ட் ஓன் ஆப்ரேட் அப்படிங்கிற ஒரு டைப் இருக்கு. அடுத்து பில்ட் ஓன் ஆப்ரேட் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற டைப் இருக்கு. பில்ட் ஆப்ரேட் லீஸ் டிரான்ஸ்ஃபர். இது நீங்க வாசிக்கும் போதே தெரியும். அதாவது பிரைவேட் கம்பெனி இருக்காங்க, அவங்களுக்கு எந்த மாதிரியான ஓனர்ஷிப், எந்த மாதிரியான
இது குடுக்குறாங்க, அத்தாரிட்டி குடுக்குறாங்கன்னு சொல்லி இங்க குடுத்துருக்காங்க. பில்ட் பண்றது, ஓன் பண்றது, ஆப்பரேட் பண்றது எல்லாமே பிரைவேட் பண்றது. ஓகேவா? In this model, ownership of the newly built facility will rest with private party. ஓகேவா? ஓகே, கவர்மெண்ட்டுக்கு இவ்வளவு, பிரைவேட் பார்ட்டிக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி பிரிச்சு விடுறாங்க. ஓகே, நீங்க வந்து பில்ட் பண்ணுங்க, நாங்க ஓன் பண்றோம் அப்படிங்கிற மாதிரியானது. அடுத்து பில்ட், ஓன், ஆப்பரேட், டிரான்ஸ்ஃபர். பில்ட் பண்ணி, ஓன் பண்ணி, அவங்களே ஆப்பரேட் பண்ணி, அவங்களே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது. அப்புறம் பில்ட், ஆப்பரேட், லீஸ், டிரான்ஸ்ஃபர். லீஸுக்கு விடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பிரைவேட் என்டிட்டிக்கு வந்துட்டு லீஸுக்கு விடுறது. அப்புறம் டிசைன், பில்ட், ஆப்பரேட், டிரான்ஸ்ஃபர். இதுவும் இதுல ஒரு டைப் தான். லீஸ், டெவலப், ஆப்பரேட். இதுவும் ஒரு டைப். இன்ஜினியரிங், ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு இபிசி ஒரு மாடல் இருக்கு. அப்புறம் ஹைபிரிட் ஆன்யூட்டி மாடல், HAM அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், இவ்வளோத்தையும் படிக்கணுமானா இல்ல, இதோட ஃபுல் ஃபார்ம் மட்டும் படிச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்கனாமிக்ஸ்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? எனக்கு எங்க கொஸ்டின் பார்த்த மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் இதை பார்த்தோன்னே ஒன்று சொன்னேன். ஓகேவா? பில்ட், ஆப்பரேட், டிரான்ஸ்ஃபர். ஓகே, எக்கனாமிக்ஸ்ல கேட்க வாய்ப்பு இருக்கு, அதுக்காக. ஸோ இப்போ இந்த ஸ்கீம் பத்தி ஓகேவா? ஸோ இது நவம்பர் 2022 அந்த டைம்ல தான் இது மறுபடியும் நோட்டிபிகேஷன் விட்டுருப்பாங்க. இதுக்கு நாங்க வந்து டெவலப்மெண்ட் எக்ஸ்பென்சஸ்க்காக பைசா கொடுக்குறோம், ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன். அடுத்து பில்ஸ் பார்க்கலாம். பில்ஸ் வந்து இதுல முக்கியமான ஒண்ணு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடக்ஷன் பில். இது ஆக்டா மாறிடுச்சு. ஓகேவா? லோக்சபால ஆகஸ்ட்ல வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க, பாஸும் ஆயிடுச்சு. இது ஃபர்ஸ்ட் இந்த டைம் தான். இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம பார்த்தோம், முன்னாடியே இருந்த ஒரு ஆக்ட வந்து அமெண்ட் பண்ணி போட்டிருந்தாங்க. இதுவே இந்த வருஷம் வந்த, இந்த 2023ல வந்த ஒரு புது பில். ஓகேவா? புது பில், அது ஆக்டாவும் மாறிடுச்சு. டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடக்ஷன். பர்சனல் டேட்டானா நம்ம இந்த சைபர் கிரைம்லாம், நம்மளோட டேட்டாலாம் வந்துட்டு நிறைய லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பார்த்துட்டு இருப்போம். அதை பத்தி பார்த்துனா நியூஸ். அதை ப்ரொடக்ட் பண்றதுக்கான ஒரு பில் பாஸ் பண்ணிருப்பாங்க. இதுல எப்படி இதோட அந்த என்னென்ன பண்ணுவாங்க? கண்டென்ட் டேட்டா ஆடிட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்துட்டு அதோட பாலிசிஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணி அப்டேட் பண்றது, ஸ்ட்ராங் டேட்டா கவர்னன்ஸ் கொடுக்கறது, அப்புறம் என்ஹான்ஸ் டேட்டா செக்யூரிட்டி மெஷர்ஸ். முக்கியமா இதோட இது என்ன? டேட்டா ப்ரொடக்ட் பண்ணணும். ஓகேவா? நம்மளோட டேட்டா வந்துட்டு ஈஸியா கவர்மெண்டோட டேட்டாவும் இருக்கட்டும், தனிப்பட்ட இண்டிவிஜுவலோட டேட்டாவும் இருக்கட்டும், அதை செக்யூர் பண்ணும் விதமா தான் இதை கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் வேலிட் கன்சென்ட், டெவலப் டேட்டா பிரீச் ரெஸ்பான்ஸ் பிளான், கண்டக்ட் எம்ப்ளாயி மீட்டிங் ட்ரைனிங். அப்புறம் இவங்களோட வேலையே இந்த மாதிரி இது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்றதுதான். ஓகேவா? வாட் யூ கேன் டூ டு ப்ரிப்பேர் ஃபார் த டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடக்ஷன் பில். என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த பில் 2023 ரிலீஸ் ஆச்சுன்னு தெரியணும். அது போக அதை பத்தின பில் நம்ம PSRல படிச்சிடலாமா? PRS. ஓகே, PRSல படிச்சிடலாம். பாத்தீங்கன்னா லோக்சபால ஆகஸ்ட் 3 இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. அது ஆகஸ்ட் 7 லோக்சபாலே பாஸ் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 9 வந்துட்டு ராஜ்யசபாலையும் பாஸ் ஆயிருக்கும். ஸோ அப்ப இந்த பில் வந்துட்டு ஆக்டா மாறிடும். அதுக்கப்புறம் பிரசிடென்டோட கையெழுத்து வாங்கினோடனே ஆக்டா மாறிடும். இந்த பில்லோட ஹைலைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த பில் வந்துட்டு இந்தியாக்குள்ளதான் அப்ளை ஆகும். சம்டைம்ஸ் இட் வில் ஆல்சோ அப்ளை டு சச் ப்ராசஸிங், சில ப்ராசஸிங் அவுட் சைடு இந்தியாவுக்கும் இது பொருந்தும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் lawful purpose upon consent of an individual, consent may not be required. ஸோ அதோட டீடைல்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப டீடைல்டா போகும். இதை பார்த்தோம்னா நீங்க வேணாலும் வாசிச்சுக்கோங்க. ஓகேவா? சார், நான் இந்த பிக்சர் இந்த பேஜை வச்சிருக்கேன், நீங்க வேணா வாசிச்சு பார்த்துக்கோங்க. அத டேட்டா ரிலேட்டடா அந்த என்ன செக்யூரிட்டி ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸும் இவங்க பார்ப்பாங்க. ஓகே, அதுதான் இந்த பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய டேர்ம்ஸ் அண்ட் இது இருந்துச்சு. அதுல நமக்கு பார்த்தோன்னே ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஓகேவா? இதெல்லாம் எக்கனாமிக் ஸ்டூடெண்ட் தான் கொஞ்சம் அந்த இது ரிலேட்டடா தெரிஞ்சவங்க தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? சரி, இங்க பாருங்க, எல்லாமும் நிறைய கொடுத்துருக்கலாம். அதோட கீ இஷ்யூஸ், அனலைசிஸ். சரியா? இதுல என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இயர் ரொம்ப முக்கியம். 2023ல தான் டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடக்ஷன் பில் வந்துட்டு பாஸ் பண்ணிருப்பாங்க. இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வரும்? எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்ட்ரிக்கு கீழே வரும். ஓகேவா? ஓகே, ஸோ அவ்வளவுதான். இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இதை பத்தின நிறைய டீட்டெயில் வந்தது. பட் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்க கையில. நீங்க எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணும்னு வைக்கிறீங்களோ அது அளவுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ரொம்ப டீட்டெயில்டா படிக்கணும் அப்படிங்கிறதும் இல்ல, அது மாதிரி படிக்காமலும் இருக்கக்கூடாது. படிக்கவும் செய்யணும், ரொம்ப டீட்டெயில்டாவும் படிக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அதுக்கு ஏத்தாப்புல நீங்க பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். இந்த செஷன் கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். தேங்க்யூ, பை.